நேற்றைய தினம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகளில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டாரு. அப்படி பிரச்சாரத்துல அவர் பேசும்போது மக்கள் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களுக்கு எதெல்லாம் நல்ல விஷயமோ அதை மட்டும் தான் நாங்க ஆதரிப்போம். மக்களுக்கு எதெல்லாம் தீங்கான விஷயமோ அதை நாங்க ஆதரிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது மக்களுக்கே நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா, இதே எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில முதலமைச்சரா இருக்கும்போது ஒன்றிய அரசாங்கம் மக்கள் விரோத சட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு எதிரான சட்டங்களையும் கொண்டு வரும்போது இவர்தான் ஆதரவு தெரிவிச்சாரு அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். குறிப்பா சொல்லணும்னா, விவசாயிகளுக்கு எதிரான இந்த வேளாண் திருத்த சட்ட மசோதாவுக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். விவசாயிகள் மாதக்கணக்கா தில்லியில போராட்டங்கள் நடத்துனாங்க. அது ஒரு வரலாற்று போராட்டமாவும் மாறுச்சு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான சட்ட திருத்தத்துக்கு யார் ஆதரவளிச்சா அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம முதல்ல சொல்லணும் அப்படின்னா, ஜிஎஸ்டி வரி உயர்வுக்கு யார் ஆதரவு தெரிவிச்சா? வேளாண் சட்ட திருத்த மசோதாவுக்கு யார் ஆதரவு தெரிவிச்சா? யாரோட ஆட்சியில நீட் கொண்டு வரப்பட்டுச்சு? சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்ட மசோதா யார் ஆட்சியில கொண்டு வரப்பட்டுச்சு? அதுக்கு யார் ஆதரவு தெரிவிச்சா? இது எல்லாத்துக்குமே அதிமுக தான் ஆதரவு தெரிவிச்சுச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த மாநிலங்களுக்கெல்லாம் வரி பங்கீடு பண்ணி குடுக்குறாங்கல்ல, இதுல ஒன்றிய அரசாங்கம் பாரபட்சம் காட்டிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு எதிரா அதிமுக அரசு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேரிடர்கள்லாம் வரும்போது பாஜக ஆட்சியில இல்லாத மாநிலங்களுக்கு நிதியுதவி வழங்குறதே கிடையாதே. அதை எதிர்த்து என்னைக்காவது அதிமுக கேள்வி கேட்டிருக்குமா? இப்படி மக்கள் விரோத சட்டங்களுக்கும், மக்கள் விரோத மசோதாக்களுக்கும், ஒன்றிய அரசாங்கம் மக்களுக்கு எதிரா செய்யக்கூடிய வேலைகளுக்கும், பாரபட்சங்களுக்கும் எதிரா என்னைக்குமே கேள்வி கேட்காத அதிமுக அரசாங்கம், இன்னைக்கு வந்து மக்கள் நலனுக்காக நாங்க பேசுவோம்ன்னு சொல்றது கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கா? அப்படி அவங்க நடந்துக்கிட்டதுனால தான் கடந்த 2021 ஆண்டு தேர்தல்ல மக்கள் அவங்கள புறக்கணிச்சாங்க. அதற்கு பிறகு என்ன சொன்னாங்க? இந்த பாஜகனால தான் நாங்க தோத்து போனோம். அதனால பாஜக கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா திரும்பவும் தேர்தல் வரும்போது என்ன அறிவிச்சாங்க? பாஜக கூட தான் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியை நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க?